சரித்திர கதை சக்கரவர்த்தி திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதின ஒரு சரித்திர நாவல் யவனராணி. யவனராணியினுடைய பாகம் 1 சேர்ந்த 9 பகுதிகள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த 9 பகுதிகளினுடைய லிங்க், வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை நீங்க கேட்டுக்கலாம். இப்போ இந்த நாவலுடைய அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? பாகம் 1, பகுதி 10, அத்தியாயம் 30. பாதாள குகை. ராணியின் விசித்திர நிபந்தனையையும் அதையொட்டி பிரம்மானந்தர் தன் மீது வீசிய பரிதாபம் கலந்த பார்வையையும் கவனித்த இளஞ்செழியன் முதலில் ஆச்சரியமும் ஓரளவு கோபத்தையும் அடைந்தான் என்றாலும் சற்று யோசித்த பின்பு ராணியின் போக்கில் ஆரம்பத்திலிருந்து அன்று வரை ஒரு தொடர்ச்சியும் உறுதியும் இருப்பதை கண்டான். அவளை பாதத்தில் இருந்து கழுத்து வரை தொட்டு தடவிய அலைகளிலிருந்து தன் கைகளில் தூக்கி பூம்புகாரில் உள்ள தன் மாளிகைக்கு கொண்டு வந்த அன்று இரவே அவள் விதியை பற்றி பிரஸ்தாபித்ததையும், பிறகு விதி நம் இருவரையும் ஒன்றாக பிணைத்திருக்கிறது படைத்தலைவரே என்று அழுத்திச் சொல்லி இருவரும் எந்த காரணத்தாலும் பிரிய முடியாது என்பதை வலியுறுத்தி இருப்பதையும் நினைத்து பார்த்த இளஞ்செழியன் அவள் தன்னை தனித்திருக்க விடமாட்டாள் என்று தீர்மானமாக தெரிந்து கொண்டான். யவன குருமார்களின் ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்த ராணி தன்னை கொண்டே தமிழ்நாட்டில் ஒரு யவன முடியரசை ஸ்தாபிக்க முயலுகிறாள் என்பதிலும் அவனுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லாது இருந்தது. ஒரு புறம் தமிழகத்தில் தனி அரசை ஸ்தாபிக்க முயலும் யவனர்கள், இன்னொரு புறம் சோழ அரசை வஞ்சகத்தால் கவர்ந்துள்ள வேளிர்கள், மற்றொரு புறம் அந்த வஞ்சகத்துக்கு துணை புரிந்து சோழர்களின் தனி அரசை தங்கள் அதிகாரத்துக்குட்பட்ட குறுநிலமாக்க முனைந்துள்ள பாண்டிய சேர அரசுகள், இந்த 3 சக்திகளுக்கிடையில் திண்டாடும் சோழ மண்டலத்தின் கதிக்கும் இந்த புத்தர் சிலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கக்கூடும் என்பது மட்டும் இளஞ்செழியனுக்கு விளங்காமல் போகவே, எனது திருமணம் ஒரு புறம் இருக்கட்டும் பிரம்மானந்தரே, இந்த புத்தர் சிலை மர்மத்தை நாம் அறிய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவினான். பிரம்மானந்தர் முகத்தில் கவலை பெரிதாக படர்ந்தது. அவர் சொன்னார், படைத்தலைவரே, இந்த தமிழகம் எப்படி தர்மத்திற்கும் வாணிபத்துக்கும் இலக்கியத்துக்கும் கலைக்கும் பெயர் போனதோ அம்மாதிரியே யவன நாடு பொறியியலுக்கு பேர் போனது. அவர்கள் எந்திரங்களால் இயக்கப்படும் சுரங்க வழிகள், அந்த வழிகளில் உள்ள பாதுகாப்புகள், படுகொலிகள் இவற்றையெல்லாம் அறிந்து அளவிட தமிழகத்தில் எந்த சிற்பியும் இல்லை. இங்கு சிற்பமும் பொறியியலும் கோவில் சுரங்கங்களை அமைப்பது, கலை தெய்வங்களை அமைப்பது, மன்னர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, இத்தகைய ஆக்க வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் யவனர்கள் பொறியியல் பிற மக்களை வெற்றி கொள்ளும் ஆதிக்க வெறிக்கே இயக்குகிறது. இந்த உண்மையை அறியாத தமிழ் மன்னர்கள் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே யவனர்களை கொண்டு பல இடங்களில் சுரங்க வழிகளையும் ஆயுத சாலைகளையும் சிருஷ்டித்தார்கள். ஆனால் அந்த யவனர்கள் மன்னர்களின் பாதுகாப்புக்கு மட்டும் ஆயுத சாலைகளையும் சுரங்கங்களையும் அமைக்கவில்லை. பிற்காலத்தில் தங்கள் மக்களின் ஆக்கிரமிப்பு இந்த நாட்டில் ஏற்படுமானால் அதற்கும் உதவட்டும் என்ற எண்ணத்துடன் வேறு பல சூட்சமங்களையும் இணைத்து இந்த ஆயுத சாலைகளை சிருஷ்டித்தார்கள். அத்தகைய ஆயுத சாலையில் இந்த புத்தர் சிலையும் ஒன்று. பல வருடங்களுக்கு முன்பே இதன் மர்மத்தை நான் அறிந்தேன். காலம் சென்ற மன்னர் இளஞ்சர் சென்னிக்கும் இதோ இருக்கும் இரும்பிடர் தலையாருக்கும் இதை பற்றிய தகவலை சொன்னேன். ஆனால் இதை இயக்கும் முழு விவரம் எனக்கு தெரியாது. இது ஒரு பயங்கர இயந்திரம் என்பது மட்டும் தெரியும். இந்த புத்தர் சிலையை சமண மடத்தில் அமைக்க எப்படி மக்கள் ஒப்புக்கொண்டார்கள்? யவனர்கள் தான் ஆகட்டும், ஜைன மத கடவுளை ஏன் இங்கு அமைக்கவில்லை என்று வினவினான் இளஞ்செழியன். தமிழர்களை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா படைத்தலைவரே? தமிழ்நாட்டில் உதித்த உமக்குமா நான் இதை விளக்க வேண்டும்? இங்கு ஒரு சமயத்துக்கும் மற்ற சமயத்துக்கும் பேதம் ஏது? சிவபிரான் கோட்டங்களில் விஷ்ணுவின் சிலைகளும் விஷ்ணுவின் கோயில்களில் சிவமூர்த்திகளும் பிரதிஷ்டையாவதும் பிற மதத்தார் சகலரும் அதை பூஜை செய்வதும் தமிழகத்தில் சர்வ சகஜம் அல்லவா? பூம்புகாரில் மணிவண்ணன் கோட்டமும் குமரன் கோட்டமும் ஒரே பகுதியில் இல்லையா? தவிர பௌத்தத்துக்கும் ஜைனத்துக்கும் உள்ள வித்தியாசம் மிக குறைவு. சமணர்களுக்கு புத்தர் அனுகிரகம் உண்டாவது கூட இலக்கிய மரபில் காணப்படுகிறது. ஆகவே இங்கு புத்தர் சிலை அமைக்க அதிக ஆட்சேபனை ஏற்பட்டிருக்காது. சமண மடத்தில் யவனர்கள்
புத்தர் சிலையை வைத்ததற்கு காரணங்கள் உண்டு என்றார் பிரம்மானந்தர். என்ன காரணம்? புதிதாக வரும் யவனர்கள் மாறுபட்ட மத சிலைகள் உள்ள கோயில்களை கண்டறிந்தால் யவனர் பொறியியல் சாலைகள் எங்கிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தமிழர்களை எதிர்க்கவோ இல்லை தங்களை பாதுகாத்துக் கொள்ளவோ அந்த சாலைகளை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அத்தகைய ஒரு ஆயுத சாலை இந்த புத்த பகவான் சிலை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை சிலைகள் இருக்கின்றனவோ தெரியாது. பிரம்மானந்தரின் இந்த கடைசி வார்த்தையில் இடையே புகுந்த யவனராணி மொத்தம் 8 சிலைகள் இருக்கின்றன என்று சொன்னாள். பிரம்மானந்தர் அதிக திகைப்பினால் சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்று விட்டார். என்ன, 8 சிலைகளா? எந்தெந்த இடங்களில் என்று குரலில் நடுக்கம் காண கேட்கவும் செய்தார். அந்த அத்தனை ரகசியத்தை சுலபமாக சொல்லிவிட முடியுமா அடிகளே? என்னை இந்த நாட்டில் ஒரு ராணியாக்கு இஷ்டப்பட்ட யவன குருமார்கள் இந்த நாட்டில் உள்ள விவரங்களை சொல்லாமலா என்னை இங்கே அனுப்பியிருப்பார்கள் என்று ராணி கேட்டு சற்று புன்முறுவலும் செய்தாள். இரும்பினால் செய்யப்பட்டது போலவே விளங்கிய தலையுடன் இருந்த இரும்பிடத் தலையாரின் சிரம் கூட இதை கேட்டதும் சுற்ற ஆரம்பித்தது. எத்தகைய ஆபத்துக்களை இந்த தமிழகம் அடக்கிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணி சமண துறவியை நோக்கினார். சமண துறவியின் மூளை அதுவரை கேட்ட சம்பவங்களால் பெரிதும் குழம்பி போயிருந்ததால் அவர் முகத்தில் உணர்ச்சி எதையும் காட்ட சக்தியற்றவராய் கல்லாய் சமைந்து நின்றார். அங்கிருந்த ஒவ்வொருவர் மனப்போக்கையும் ராணியின் கண்கள் கவனிக்க தவறாததால் அவள் ஓரளவு சினம் கொண்டு பிரம்மானந்தரை நோக்கி தமது இறுதி அஸ்திரத்தை வீசத் தொடங்கி, பிரம்மானந்தரே, இருங்கோவேல் இந்த சிலையின் மர்மத்தை அறிய விரும்பினான். புகாரை மட்டுமன்றி வஞ்சி வரையில் 20 ஊர்களையாவது தொடர்ச்சியாக கொடுத்து என்னை சோழ மன்னனுக்கு சமமான ராணி ஆக்கினால் இந்த சிலையின் மர்மத்தை சொல்ல ஒப்புக்கொண்டேன். அவன் இணங்கவில்லை. அதற்கு எதிர்த்து என் கைகளை துணிந்து பிடித்தான். நீர் குறுக்கிடாதிருந்தால் இத்தனை நேரம் இருங்கோவேல் இந்த இடத்தில் 5-6 துண்டங்களாக விழுந்திருப்பான். அடுத்தபடி நீர் இந்த சிலையின் மர்மத்தை கேட்டீர். நீர் சிற்பி என்பது எனக்கு தெரியும். இதை இயக்கும் முறையையும் நீர் அறிவீர் என்பதையும், உமது நண்பர்களுக்கும் இந்த மர்மம் ஓரளவு தெரியும் என்பதையும் நீங்கள் பார்த்த பார்வையில் இருந்தே தெரிந்து கொண்டேன் நான். ஆனால் இந்த ஆயுத சாலையையும் அதற்கு பின்னால் புதைந்து கிடக்கும் பெரும் மர்மம் பூராவும் உமக்கு தெரியாது. அதை பற்றி இப்போது கேட்டீர். அதற்கும் நிபந்தனை கூறினேன். உம்மிடம் இருந்து அதற்கு பதிலேதும் வரவில்லை. என்ன சொல்கிறீர் அடிகளே? படைத்தலைவர் என்னை மணக்கப் போகிறாரா இல்லையா என்று கேட்டாள் யவனராணி. இந்த கேள்வியால் பிரம்மானந்தரும் இரும்பிடர் தலையாரும் பெரிதும் சங்கடத்திற்குள்ளானார்கள். ராணி, உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. திருமணத்தில் கட்டாயம் உதவுமா? அதுவும் படைத்தலைவர் என்று இழுத்தார். யவனராணி கோபத்தை விட்டு மெல்ல நகைத்தாள். படைத்தலைவர் இதயம் உமது ஆசிரமத்தில் நான் சந்தித்த அந்த தமிழ் பெண்ணிடம் லயித்து விட்டது என்று கூறுகிறீர்கள். அது எனக்கு தெரியும். ஆனால் நான் இருக்கும் வரையில் படைத்தலைவர் அவளை மணக்க முடியாது என்று திட்டமாக பதிலும் சொன்னாள். ஏன் என்று இடைபுகுந்து கேட்டார் இரும்பிடர் தலையார். விதி எங்கள் இருவரையும் ஒன்றாக்கி இருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்பே எங்கள் இருவர் வாழ்க்கையும் ஒன்றாகிவிட்டது என்று சொல்ல ஆரம்பித்த யவனராணியின் கண்கள் சொப்பன உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தன. அப்படி பிரமை தட்டிய கண்களுடன் முற்காலத்தையும் பிற்காலத்தையும் பற்றி பேச முற்பட்ட ராணி கூறினாள். ஆம், எங்கள் இருவரையும் விதி என்றோ பிணைத்து விட்டது. யவன குருமார்கள் சின்னஞ்சிறு வயதிலேயே ஆகாயத்தை பார்த்து நட்சத்திரங்களை கணக்கிட்டு இவளுக்கு உதவ ஒரு தமிழன் வருவான், அவன் இவளுடன் பிணைந்தே நிற்பான், அவனால் இவள் தமிழகத்தில் ஒரு ராணி ஆவாள் என்று சொன்னார்களே, அது பொய்யாகுமா? ஒரு காலம் அவர்கள் வாக்கு பொய்யாகாது. அவர்கள் சொன்னபடி தமிழகத்தில் நான் புரண்ட அன்றே இவர் காலில் தட்டுப்படவில்லையா? பிறகு என்றாவது இவரை நான் பிரிந்திருக்கிறேனா? வஞ்சிக்கு வரும்போது கூட இந்த வஞ்சியும் கூடத்தானே வந்தேன். பிரம்மானந்தரே, விதியை வெல்ல முடியாது. ஆகவே படைத்தலைவரை ஒப்புக்கொள்ளச் சொல்லுங்கள். இந்த வினாடியில் இந்த சிலையின் மர்மத்தை நான் உடைக்கிறேன். இந்த ஒரு சிலையின் மர்மம் உடைந்தால் தமிழ்நாட்டில் உள்ள 8 சிலைகளின் மர்மமும் உடைந்த மாதிரிதான். பிறகு உங்கள் இளவரசர் திருமாவளவன் சோழர் நாடு என்ன தமிழ் மண்டலத்தையே ஏக சக்கரவர்த்தியாக ஆளலாம். அவரை இன்று எதிர்க்கும் பெருஞ்சேரலாதனும் பாண்டியனும் சோழ பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசர்கள் ஆவார்கள்.
அந்த முதல் வெற்றியை இப்பொழுதே நான் ஆரம்பிக்கிறேன். இன்றே இருங்கோவில் மறைவான். சில நாளிகைகளில் சேர மன்னனும் சிறைப்படுவான். என்ன சொல்கிறேன் என்று கேட்டாள் யவனராணி திட்டவட்டமாக. ராணியின் வார்த்தைகளை கேட்ட பிரம்மானந்தர் அதிக வியப்பை காட்டாவிட்டாலும் இரும்பிடர் தலையாரின் முகத்தில் மட்டும் சற்று ஆச்சரியக்குறியும் அவநம்பிக்கையும் தோன்றவே, திருமாவளவன் உயிருடன் இருப்பது உனக்கு தெரியுமா? வெற்றியை இன்றே ஆரம்பிக்கிறாயா என்று கேட்டார். திருமாவளவன் உயிருடன் இருப்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் தற்சமயம் என் அறையில் தான் இருக்கிறார். அவர் இருங்கோவேல் கண்ணில் பட வேண்டும் என்பதற்காகவும், இருங்கோவேல் ஏதாவது தீங்கு செய்ய முற்பட்டால் புத்தர் சிலையை கொண்டு அவனை தீர்த்து விடவுமே அவனை இந்த கூடத்துக்கு அழைத்து வந்தேன் என்று பதில் கூறினாள் ராணி. திருமாவளவன் என்று ஏதோ சந்தேகம் கேட்க துவங்கினார் சமண துறவி. மடத்தை சுற்றி காவல் இருப்பதை பார்த்து நீங்கள் ஏறி இறங்கும் சாளரம் வழியாக என் அறைக்கு வந்தார். அதே சமயத்தில் அறை கதவை இருங்கோவேல் இடித்தான். நான் அவனை கூடத்தில் சந்திப்பதாக வழி அனுப்பி உங்கள் மன்னரை பத்திரப்படுத்தி விட்டு இங்கு வந்தேன் என்றாள் ராணி. புகாரையும் 20 கிராமங்களையும் கொடுத்தால் புத்தர் சிலை மர்மத்தை அவனுக்கு கூறுவதாக சொன்னாயே ராணி என்று சமண துறவி மீண்டும் கேட்டார். ஆம், சொன்னேன். ஆனால் நாட்டை கைப்பற்ற ஆங்காங்கு தீ வைத்து மன்னர் குடும்பத்தை அழிக்க முயலும் இருங்கோவில் அதற்கு உடன்பட மாட்டான் என்பது எனக்கு தெரியும் என்று பதில் உரித்தாள் ராணி. இந்த நிபந்தனைக்கு நான் மட்டும் இணங்குவேன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கோபத்தால் உதடுகள் துடிக்க கேட்டான் இளஞ்செழியன். பொது நலத்துக்காக, தமிழ்நாட்டின் பிற்காலத்துக்காக நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று ராணி தனது முழு நம்பிக்கையை தெரிவித்தாள். அப்படி வலிய என்னை மணக்கும் உன்னிடத்தில் அன்பிருக்கும் என்று நினைக்கிறாயா என்று இளஞ்செழியன் வினவினான். மணந்த பின் அன்பை உருவாக்க எனக்கு வழி தெரியும். தவிர யவன குருமார்கள் நம்பிக்கையும் என்று மேலும் ஏதோ சொல்ல போன ராணியை, நிறுத்து ராணி, நிறுத்து. எதற்கெடுத்தாலும் அந்த யவன குருமார்களை கொண்டு வராதே. அந்த சனியங்கள் உன் புத்தியில் உருவாக்கி இருக்கும் நம்பிக்கைகளால் நம் இருவர் வாழ்க்கையும் பாழாகும். நான் சொல்வதை கேள். இப்பொழுது திருமணத்திற்கு நான் உடன்பட மாட்டேன். பிற்காலத்திலும் உடன்பட மாட்டேன். என் மனம் வேறு இடத்தில் லயித்திருக்கிறது என்றான் உறுதியாக இளஞ்செழியன். மனம் ஒரு குரங்கு, நிலையில்லாதது, எந்த பக்கமும் சாயக்கூடியது. இதை உங்கள் சாத்திரமே சொல்லுமே என்றால் பதிலுக்கு ராணி. என் மனம் அப்படிப்பட்டதல்ல, நிலையானது. ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தாவாதது. பகிரங்கமாக நடந்த இந்த தர்க்கத்தால் பிரம்மானந்தர் மட்டுமன்றி மற்ற இருவரும் கூட சற்று வெட்கப்பட்டனர். பிரம்மானந்தர் அத்தனை வெட்கத்திலும் காரியத்திலேயே கண்ணுள்ளவராய், படைத்தலைவரே, ராணியும் அழகாகத்தான் இருக்கிறாள், நாட்டுக்கு அவள் உதவி தேவையாக இருக்கிறது என்று ஆரம்பித்தவர் இளஞ்செழியனின் ஒரு பார்வையால் வாயை சட்டென்று மூடிக்கொண்டார். வீரம் ததும்பும் கண்களை பிரம்மானந்தர் மீதும் இரும்பிடர் தலையார் மீதும் நாட்டிய இளஞ்செழியன் ஆவேசத்துடன் கூறினான். அடிகளே, சோழ மண்டலத்தின் பிற்காலம் இந்த எந்திர சாலைகளால், பிற நாட்டு ராணிகளால் தீர்மானமாகாது. இதோ இருக்கும் இந்த வாளினாலும் என் படை பலத்தாலும் தீர்மானிக்கப்படும். இவள் புத்தர் சிலை மர்மத்தை உடைத்தால் ஏற்படக்கூடிய லாபம் என்னவென்பது எனக்கு தெரியும். இந்த ஆயுத சாலைக்கு கீழே அரச மாளிகைக்கு செல்லும் சுரங்கம் இருக்கலாம். அதன் மூலம் நாம் ஆட்களை நடத்தி சென்று சேரனை பிடித்து கொண்டு போகலாம். இவள் உதவியினால் பாண்டியனுக்கும் அதே கதி ஏற்படலாம். மதுரை எல்லையிலும் இப்படி ஒரு சிலை இருக்கக்கூடும். ஆனால் இத்தகைய வஞ்சகத்தால் எதிரிகளை வெற்றி கொள்ள நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கரிகாலரும் ஒப்புக்கொள்ள மாட்டார். வீர வாளேந்தி வெஞ்சமரில் போர்க்களத்தே நாட்டப்படும் சோழ மண்டலத்தின் பெரு வெற்றி. அதற்கு நடி எந்திரமாக விளங்கப் போவது பூம்புகார். புகாரில் யவனர்களை தீர்த்து கட்டும் எனது படை சேரனையும் பாண்டியனையும் நடு நிலத்தில் சந்திக்கும். பொறுத்து பாருமடிகளே. திப்பலாசின் பட்டா கத்தி எதிரிகள் மார்பில் பாய்வதையும், குமரன் சென்னியின் நெடு வேல்கள் காற்றை கிழித்து கொண்டு பறந்து மாற்றார் உடலை பிளப்பதையும் பார்க்க போகிறீர். அப்புறம்தான் நிலைநாட்டப்படும் சோழ பேரரசு. எந்திரத்தால் அல்ல, தந்திரத்தாலும் அல்ல, திருமணத்தாலும் அல்ல. இப்படி பிரம்மானந்தரை பார்த்து கூறிய இளஞ்செழியன் ராணியை பார்த்து, ராணி, இந்த சிலையின் மர்மத்தை உன் மணாளனுக்கு சொல்லிக் கொடு. ஆனால் அது நிச்சயம் நான் உன் மணாளன் அல்ல என்று கூறிவிட்டு கூடத்தை விட்டு அகன்று வெகு வேகமாக படிகளில் ஏறி தான் முதல் நாள் இருந்த அறைக்கு சென்று விட்டான். அவன் ஆவேசத்தாலும் வார்த்தைகளாலும்
ராணி கோபப்படுவாள் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்திருந்ததால் ஏமாந்தே போனார்கள். இளஞ்செழியன் பேச்சை கேட்ட ராணி தலையை நன்றாக தூக்கி சற்று நிமிர்ந்து நின்றாள். அவன் படிமேல் போவதை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு, சரி அடிகளே, ஸ்தான பானாதிகளை முடித்துக் கொண்டு இரவு இளங்கோவேளுடன் உறையூருக்கு புறப்பட சித்தமாயிருப்போம் என்று கூறிவிட்டு தன் எழிலெல்லாம் அசைந்தாட வெகு ஒய்யாரமாக நிதானமாக ஏதும் நடக்காதது போல மாடிப்படிகளில் ஏறிச் சென்றாள். பகல் நொடி பொழுதில் ஓடிவிட்டது. கரிகாலனும் இரும்பிடர் தலையாரும் பிரம்மானந்தரும் பல முறை சந்தித்து பேசியும் அன்று இருந்த நிலைக்கு சரியான முடிவு ஏதும் ஏற்படாததால் பெரிதும் குழம்பி போயிருந்தனர். அவர்கள் குழப்பத்தை இரவு இன்னும் அதிகப்படுத்தியது. அவர்களை உறையூருக்கு அழைத்து போவதாக சொன்ன இருங்கோவில் நடுநிசி வரை தலையை காட்டவில்லை. அங்கே வானக்கரையிலிருந்து இளஞ்செழியன் கிளம்பிய சற்று நேரத்திற்கெல்லாம் புகாரில் இருந்து டைபீரியஸை பற்றி வந்த செய்தியின் விளைவாக கிளம்பி துரிதமாக கருவூரை அடைந்த பிரம்மானந்தர் கருவூரில் சமண மடத்தில் ஏற்பட்ட நிலை கண்டு அதிர்ச்சியுற்று படுத்திருந்தார். இரும்பிடர் தலையார் மட்டும் அந்த மடத்தில் இருக்க இஷ்டப்படாமல் இரவு சற்று ஏறியதும் கரிகாலனை அழைத்துக் கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றார். இரும்பிடர் தலையார் மட்டும் அந்த மடத்தில் இருக்க இஷ்டப்படாமல் இரவு சற்று ஏறியதும் கரிகாலனை அழைத்துக் கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றார். நடுநிசியும் தாண்டியது. எங்கும் ஒரே நிசப்தம். நிசி வரை சப்தித்துக் கொண்டிருந்த கவுளி கூட தன் கூச்சலை நிறுத்தி கொண்டது. ராணி மெல்ல கண்விழித்து பக்கத்து படுக்கையில் இருந்து இளஞ்செழியனை கவனித்தாள். படைத்தலைவன் நல்ல உறக்கத்தில் இருப்பதைக் கண்டு அவனை இருமுறை ஆட்டி பார்த்தாள். உறக்கம் பலமாக இருந்ததால் திருப்தி அடைந்து அடிமேல் அடி எடுத்து வைத்து மெல்ல அறைக்கு வெளியே சென்றாள். அறைக்கு வெளியே வந்ததும் மற்ற அறைகளையும் நன்றாக சாத்தி வெளியே தாளிட்டு படிகளில் இறங்கி மீண்டும் புத்தர் சிலை இருந்த கூடத்திற்குள் வந்தாள். அங்கு வந்தது முதல் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்ட ராணி கூடத்தில் மிக மெதுவாக நடந்து சென்று ஒவ்வொரு கதவுகளையும் தாளிட்டாள். பிறகு புத்தர் சிலையை மெல்ல அணுகி அதன் பீடத்திற்கு அருகில் நின்று கொண்டு புத்தர் பிரான் திருவடிகளின் கட்டை விரல் நகங்களை லேசாக திருகினாள். அவள் ஒரு திருகு திருகியதுமே புத்தர் சிலை ஒரு முறை கிர் என்று சுழன்றது. பிறகு ஏதோ கட்டடமே இடிந்து தலையில் விழுவது போன்று ஒரு சப்தம் பயங்கரமாக கேட்டதன்றி சிலையும் சரி பாதியாக வெடித்து அகன்றது. அதன் 2 கைகளில் இருந்தும் 2 பெரிய கத்திகள் அசுர வேகத்தில் கிளம்பி கூடம் பூராவிலும் சுழன்றன. புத்தர் சிலைக்குள்ளே சமபாகமாக தெரிந்த 2 பகுதிகளிலும் தமிழகத்தின் யவன ஆயுதங்களும் கலந்து காட்சியளித்தன. வடநாட்டு வெண்டிபாலம் முதல் யவனர் இரும்பு முள் கதைகள் வரை சகல ஆயுதங்களும் இருந்ததால் பெரிய ஆயுத சாலையாக அந்த சிலை பகுதிகள் தெரிந்தன. சுமாரான வீரர்கள் தரிக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்ட அந்த 2 பகுதிகளையும் சற்று நேரம் உற்று கவனித்த ராணி சிலையின் 2 கைகளையும் அழுத்தினாள். மீண்டும் இடி போன்ற பெரும் சப்தம் அந்த இரவில் கிளம்பி சமண விகாரத்தின் சுவர்களிலும் பிரதிபலித்து மிக பயங்கரமாக ஒலித்தது. சிலை 2ஆக பிரிந்த இடத்தில் ஒரு பெரும் பாறை அகன்றது. கீழே பாதாளத்தை நோக்கி படிகள் ஓடின. புத்த பகவான் திருவடிகளில் ஒன்றில் இருந்த விளக்கை எடுத்துக்கொண்டு படிகளில் இறங்கிச் சென்ற ராணி சுமார் 100 படிகளை கடந்ததும் சமத்தரைக்கு வந்தாள். சமத்தரையின் அடித்தளம் கருங்கற்பாறைகளால் அமைக்கப்பட்டு பெரிய கூடம் போல தெரிந்தது. சுற்றுமுற்றும் எங்கும் பெரும் தூண்கள் எழுந்து நின்றன. பாதாள குகையை யவனர்கள் திறம்படவே சிருஷ்டித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த ராணி பெருமையால் புன்முறுவல் செய்தாள். தூண்களில் இருந்த கருங்கற்களின் அமைப்பு எகிப்திய பாரோ மன்னர்கள் சமாதி மண்டபங்களைப் போல் இருந்ததை கண்ட ராணி அந்த கல்லில் ஒன்றை பிடுங்கினாலும் குகை தலைமேல் விழுந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு சுற்றுமுற்றும் நோக்கினாள். குகையின் ஓரத்தில் ஒரு பயங்கர குட்டை இருந்தது. அதன் கரையில் முதலைகள் பல படுத்து கிடந்ததன்றி மனித அரவம் கேட்டதால் 1-2 முதலைகள் அவளை நோக்கி ஊர்ந்து வரவும் முற்பட்டன. மிக பயங்கரமான சூழ்நிலை. ராணி பயந்திருந்தால் அந்த குகைக்கு பயந்திருக்க வேண்டும் அல்லது முதலைகளுக்கு பயந்திருக்க வேண்டும். 2க்கும் அஞ்சாத அவளையும் அச்சப்படுத்த ஒரு குறுவாள் அந்த மண்டபத்தின் நடுவில் கிடந்தது. தனக்கு முன்பாக யாரோ அங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட ராணி பெரும் பீதி அடைந்து அந்த வாளை அணுகி அதை எடுக்க போய் சற்று குனிந்தாள்.
அதே சமயத்தில் அவள் அச்சத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போக எழுந்த சிரிப்பு அந்த குகையை பயங்கரமாக ஊடுருவிச் சென்றது. அடுத்த வினாடி நீண்ட வாள்கள் 4 குகை தூண்கள் அடித்துவிட்ட இருட்டில் இருந்து கிளம்பி அவளது வெண்மையான கழுத்தில் பதிந்தன. அத்தியாயம் 31. இருளில் வாழ்போர். சதுரமான கருங்கற்களை கொண்டே அமைக்கப்பட்ட பாதாள குகையின் சமதரையில் விழுந்து கிடந்த குருவாளை பார்த்ததுமே தனக்கு முன்பாக யாரோ அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்ததால் ஒரு வினாடி பெரும் பீதி அடைந்த யவனராணி இயற்கையாகவே அவளுக்குள்ள நெஞ்சுறுதியாலும் வேறு நாட்டில் யவன அரசை ஸ்தாபிக்க வந்திருப்பவள் கோழையாயிருப்பது கேவலம் என்ற நினைப்பாலும் அந்த பீதியை நொடி நேரத்தில் உதறிக் கொண்டாளாகையால் குகையில் பயங்கர சிரிப்பு ஊடுருவிச் சென்றதையோ தன் கழுத்தில் ஒரே சமயத்தில் 4 வாள்களின் நுனிகள் புதைந்ததையோ சிறிதும் லட்சியம் செய்யாமல் கீழே கிடந்த குருவாளை கையில் எடுத்து பரிசோதிக்க தொடங்கினாள். புத்த பகவான் திருவடியில் இருந்து எடுத்து வந்து கருங்கல் தூணின் இடையே வெளிப்பட்டு நின்ற முகப்பு ஒன்றில் அவள் வைத்திருந்த விளக்கின் வெளிச்சம் மற்ற இடங்களில் இருந்த பெரும் தூண்களின் காரணமாக வேற எந்த இடத்திலும் விழாமல் உட்கார்ந்திருந்த அவளுடைய வெண்ணிற தேகத்தின் மீது மட்டும் விழுந்ததால் விளக்கின் ஜோதிக்கு மெருகு கொண்டு வந்த மற்றொரு ஜோதி போல் யவனராணி விளங்கினாள். எதிரே சற்று தூரத்தில் இருந்து ஊர்ந்து அவளை நோக்கி மெல்ல நகர ஆரம்பித்து குகையில் என்றும் கேட்காத சிரிப்பொலி கேட்டதும் தலையை தரையில் போட்டு படுத்துவிட்ட முதலைகளின் கண்கள் விளக்கொளியில் பளீரென பயங்கரமாக மின்னின. ஆனால் அத்தனை பயங்கரத்தையும் சமாளிக்கும் ஆற்றல் ராணிக்கு உண்டு என்பதை வலியுறுத்த தோளில் இருந்து விலகி தொங்கிய ஆடைக்குள் இருந்து எட்டி பார்த்த அன்னப்பறவை ஆபரணம் தன் தீ விழிகளை வெளியே காட்டியது. விளக்கு ஒரே தூணின் இடைப்பகுதியில் இருந்ததால் மற்ற தூண்கள் விகாரமான நிழல்களை குகையெங்கும் பாய்ச்சி முதலை குட்டை நீரையும் முக்கால்வாசி மூடிவிட்டாலும் ராணிக்கு சற்று அப்பால் மிகுதியிருந்த நீர்ப்பரப்பு முதலைகளின் வாள்களால் அப்படியும் இப்படியும் எழுப்பப்பட்டு விளக்கொளியில் ஏதோ பலரை விழுங்க காத்திருக்கும் மந்திர குட்டை போல் காட்சியளித்தது. போதாக்குறைக்கு எந்த பாதாளத்தில் கட்டடம் கட்டினாலும் அந்த இடத்தை கண்டுபிடித்து உறையும் சுவர் கோழிகள் ஓசையும் வௌவால்களின் சப்தமும் குகையின் பயங்கரத்தை மிகவும் அதிகப்படுத்தின. இந்த சூழ்நிலையில் கத்திகளுக்கிடையில் அகப்பட்டு கொண்ட யவனராணி கத்திகளை சிறிதும் சட்டை செய்யாமல் கீழே கிடந்த குருவாளை கவனிப்பதிலேயே மும்முரமாக இருந்ததைக் கண்டு அவள் மீது கத்தி வீசியவர்களுக்கே பிரமிப்பு உண்டாயிருக்க வேண்டும். ஆகவே கத்தியை வீசி அவள் கழுத்தை தடவியவர்கள் மேற்கொண்டு எந்த எச்சரிக்கையும் செய்யாமலும் கத்திகளை குறிவைத்த இடத்தில் இருந்து அகற்றாமலும் மறைவிடங்களை விட்டு வெளிவராமலும் மௌனமாகவே இருந்தார்கள். அவர்கள் மௌனத்தையும் நிதானத்தையும் பயன்படுத்தி கொண்ட ராணி மிக சாவதானமாகவே கத்தியை பரிசோதிக்க தொடங்கி அதன் பிடியில் இருந்த அரச முத்திரையை பார்த்து, இது சங்கு முத்திரை, சேரர்களின் அரசு சின்னம். ஆகையால் அந்த மரபில் யாருக்கோ ஒருவருக்கு இந்த குகையின் மர்மம் தெரிந்தே இருக்கிறது என்று சற்று உரக்கவே சொன்னாள். இதை கேட்டதும் வந்திருப்பவன் யாராய் இருந்தாலும் அவன் கூட்டாளிகள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஏதாவது பதில் பேசுவார்கள் என்று ராணி எதிர்பார்த்தாள். ஆனால் வந்த பேர்வழிகள் வாயையும் திறக்கவில்லை, தாங்கள் ஒளிந்திருந்த மறைவிடத்தில் இருந்து வெளியே வரவும் இல்லை. கரகரப்பான ஒரு குரல் மட்டும் மிகவும் கடுமையாக எழுந்து, ராணி, பரிசோதனை முடிந்துவிட்டால் கத்தி எடுத்துக் கொள்ளுங்கள், போவோம் என்று கூறியது. அந்த குரலை அதற்கு முன் எந்த இடத்திலும் கேட்டதாக ராணிக்கு தோன்றாததால் யாரோ முன்பின் அறியாத புது மனிதனிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை அவள் அறிந்தாலும் இவன் மாத்திரம் என் பெயரை எப்படி தெரிந்து கொண்டான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு அதற்கு விடை காணாததால், நீ யார், உனக்கு எப்படி இந்த இடம் தெரிந்தது, என்னை சிறைப்படுத்த உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே உட்கார்ந்த இடத்தில் இருந்து மெல்ல எழுந்து நின்றாள். அவள் எழுந்தபோது கழுத்தில் ஊன்றியிருந்த வாள்களும் ஊன்றியது. ஊன்றியபடியே எழுந்தனவே ஒழிய கழுத்தை விட்டு அவைகள் விலகவில்லை. மறைந்திருந்த வீரர்களும் வெளியே வரவில்லை. குகையின் இருட்டில் இருந்தே பதிலும் வந்தது யவனராணிக்கு. ராணி, நான் யார் என்பதை பற்றி சொல்ல எனக்கு உத்தரவில்லை, சொல்ல அவசியமும் இல்லை. உங்களை சிறை செய்வதும் உங்கள் நன்மையை முன்னிட்டுத்தான். ஆகவே பேசாமல் அந்த தூணுக்கு சென்று விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் பேசியது அந்த பழைய குரல்.
ராணி அந்த குரலின் ஒலியை நன்றாக கவனித்து கேட்டாள். வந்திருப்பவன் யாராய் இருந்தாலும் அவன் வேண்டுமென்றே குரலை மாற்றி பேசுகின்றான் என்பதையும், அது அவன் இயற்கை குரல் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டானாகையால், குரலுக்குடையவன் இன்னான் என்பதை அறிய முடியாததால் அதை பற்றி சிந்தனை எதுவும் செய்யாமல் அடுத்து நடக்க வேண்டியதை பற்றி சிந்தனை செய்தாள். அவள் முகத்தில் ஓடிய சிந்தனைக்குறியை மறைவில் நின்று உத்தரவிட்டவன் கவனித்திருக்க வேண்டும். அவன் சற்று முன்னை விட கடுமையாகவே கூறினான். தப்ப முயலுவதிலோ, உங்களை மீறி செல்ல வழி அகப்படுமாவென்று ஆராய்ச்சி செய்வதிலோ பயனில்லை ராணி. நீங்கள் எங்கள் கட்டளையை மீற சற்று முயன்றாலும் சரி, உங்களை கண்ட துண்டமாக வெட்டி போட எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. பேசாமல் நடந்து சென்று அந்த விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேலும் தாமதிப்பதில் அர்த்தமில்லை என்பதை புரிந்து கொண்ட ராணி மிக கம்பீரமாக நிமிர்ந்த தலையுடன் விளக்கிருந்த தூணை நோக்கி நடந்து தன்னை சிறை செய்ய வந்தவன் ஆணைப்படி விளக்கையும் கையில் எடுத்துக் கொண்டாள். ராணி திரும்பி அந்த குட்டையை பார்த்து கொண்டு ஒரு வினாடி நில்லுங்கள் என்று மறுபடியும் உத்தரவிட்டது அந்த பழைய குரல். வார்த்தை எதுவும் பேசாமல் ராணி முதலை குட்டையை நோக்கி திரும்பி நின்று கொண்டாள். டேய், யாராவது ஒருவன் ராணியின் கண்களை கட்டுங்கள் என்று உத்தரவிட்டான் அந்த மனிதன். கழுத்தில் பதிந்திருந்த 4 கத்திகளில் ஒன்று அகன்று அதற்குடையவன் தூண் மறைவில் இருந்து வெளியே வந்து ராணியை பின்புறமாக அணுகி அவள் கண்களை ஒரு துணியால் இறுக கட்டினான். அதற்கு பிறகு மற்ற வாள்களும் தன் கழுத்தை விட்டு அகன்று விட்டதையும், தன்னை சுமார் 4 பேர் சூழ்ந்து கொண்டு விட்டதையும், 5வது ஒருவன் மட்டும் முரட்டு பிடியாக தன் கையை பிடித்துக் கொண்டதையும் உணர்ந்த ராணி அவர்கள் கட்டளைப்படி மெல்ல தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பித்தாள். கண் தெரியாததாலும் கால் நிதானத்திலேயே நடக்க வேண்டி இருந்ததாலும் 2-3 முறை கீழே கால் தடுக்கியதால் விலகியிருந்த ராணி, இந்த விளக்கையாவது பிடித்துக் கொள்ளுங்கள், தரையிலும் கருங்கற்கள் சரியாக பாவவில்லை என்று கூறி விளக்கை அக்கம் பக்கத்தில் நீட்டுவது போல பாசாங்கு செய்து அருகில் இருந்த வீரன் முகத்தில் சுடரை வைத்து தீய்த்து காட்டவே, அடி சண்டாளி என்று பெரிதாக அலறினான் சுடப்பட்டவன். ராணியை பலமாக பிடித்திருந்த அவன் கையும் திடீரென நழுவவே ராணி சட்டென்று குனிந்து குகையின் ஒரு புறத்திற்கு ஓடினாள். பிடியுங்கள், அவளை பிடியுங்கள், அவளை தப்பவிட்டால் பேராபத்து, தலைவர் நமது விழிகளை பிடுங்கி விடுவார் என்று கூவி அவளை சிறை செய்ய உத்தரவிட்டான் வந்திருந்த வீரர்களின் தலைவன். ஆனால் அந்த உத்தரவை நிறைவேற்றுவது மட்டும் அத்தனை சுலபமல்ல என்பதை அவன் கூட்டாளிகள் உணர்ந்து கொண்டபடியால் அவர்களில் ஒருவன், அவள்தான் உங்கள் முகத்திலேயே விளக்கை தீய்த்து அணைத்து விட்டாளே, ஒரே இருட்டாக இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டான். அதே சமயத்தில் கையில் அணைந்த திரியில் இருந்து கடைசி புகையை மட்டும் விட்டுக் கொண்டிருந்த வெண்கல விளக்கை ஓங்கி பேசியவன் இருந்த இடத்தை குரலாலேயே அனுமானித்து ராணி எரியவே விளக்கு சரியாக அவன் புருவ மத்தியில் தாக்க, ஐயோ எசமா, இது ராணி அல்ல, பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டே பேசியவன் கீழே சாய்ந்தான். பிசாசும் அல்ல, பேயும் அல்ல, பிடியுங்கள் இந்த ராணியை, இல்லையேல் உங்கள் அனைவரையும் காலையில் கழுவேற்றி விடுவேன். குகை மூளைகளை தடவி பாருங்கள் என்று அவர்கள் தலைவன் உத்தரவிட்டதன்றி தானும் உருவிய வாளை நீட்டியபடி குகை தூண்களை தடவி தடவி கொண்டு திரிந்தான். மற்ற 4 வீரர்களும் குகைக்குள் மிகவும் எச்சரிக்கையாக வலம் வந்தனர். யவன ராணியும் தன் கண்கட்டை அவிழ்த்தெறிந்து விட்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் குகையின் மூளை பாறைகளில் ஒட்டி பதுங்கி பதுங்கி நகர்ந்து பழைய படிகளை கண்டுபிடிக்க முயன்றாள். குகையில் இருள் நன்றாக சூழ்ந்திருந்தபடியாலும் குகை சிறிதாகையால் எந்த வினாடியும் எந்த முரடர்கள் கையில் தான் சிக்கிவிடக் கூடும் என்ற பயத்தாலும் அவ்வப்பொழுது இடம் விட்டு இடம் மாறிய ராணிக்கு படிகளின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பது பிரம்ம பிரயத்தனமாக இருந்தது. அந்த படிகள் இல்லாவிட்டாலும் குகையில் நுழைபவர்களை தொலைதூரம் கொண்டு போய் விடக்கூடிய வேறு வழிகள் இருக்கக்கூடும் என்பதற்காக சுவர்களில் எந்திர சூட்சுமங்கள் எங்கிருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க தடவி தடவி பார்த்து கொண்டே ராணி சென்றாள். எங்கும் எந்திர சூட்சுமம் கிடைக்காததாலும் அத்தனை இருளிலும் தன் தலையில் இரவு செருகியிருந்த ஒற்றை செண்பக பூவின் நறுமணம் அந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமாகவே குகையில் சூழ்ந்ததாலும் அந்த நறுமணத்தை கொண்டே வீரர்கள் தன்னை நெருங்கிவிட முடியும் என்ற உணர்வாலும் ராணி மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஓரளவு பயத்துடனுமே குகை சுவர் ஓரமாக நடந்து சென்றாள். குகையில் மிக பயங்கர நிலை சூழ்ந்து கிடந்தது. அந்த குகையின் அமைப்பும் நிசப்தமுமே யாருக்கும் திகிலை விளைவிக்கக்கூடிய கோர நிலையை சிருஷ்டித்திருக்க முடியும்.
அத்துடன் இருட்டும் சூழ்ந்து நிசப்தத்தை உடைத்த முதலைகள் புசு புசு என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டு யார் கால் தங்கள் வாயில் அகப்படும் என்று நெளிந்து நெளிந்து ஊர்ந்து கொண்டிருந்ததாலும், அப்படி தரையில் ஊர்ந்து வராத முதலைகள் வாளை சுழற்றி தண்ணீரில் திடீரென அடித்ததாலும், பிசாசுகள் போல் இருட்டில் உலாவிய வீரர்களின் காலடி சத்தம் வேறு கேட்டதாலும் யாருக்கும் உலை நடுக்கம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை மண்டி கிடந்தது. திடீரென யாரோ ஒரு வீரன் காலை முதலை ஒன்று பிடித்துக் கொள்ளவே, ஐயோ முதலை முதலை என்று அவன் கூச்சலிட்டது குகையின் கூரை கற்களையே சாய்த்து விடுவது போல கிளியை உண்டாக்கியது. அந்த அலறலை தொடர்ந்து அவன் தன் கத்தியால் முதலையை வெட்ட துணிந்ததன்றி, அந்த கத்தி அந்த முரட்ட முதுகை ஊடுருவ முடியாததால் பயம் தலைக்கேற, ஐயோ உதவுங்கள், ஐயோ முதலை என்னை இழுக்கிறது, உதவுங்கள் என்று மரண கூச்சலிட்டான். முதலைகள் பற்றிய பயத்தில் மற்ற வீரர்கள் அவன் இருந்த பக்கத்தை விட்டு விலகியது மட்டுமல்லாமல் ராணியை தேடுவதையும் சற்று நிறுத்தவே, முதலையிடம் அகப்பட்ட வீரன், ஐயோ செத்தேன், வாருங்கள் உதவுங்கள் என்று பெருத்த ஓலமிட்டாலும் அந்த ஓலமும் சில வினாடிகளே கேட்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் குட்டையில் அவன் உடல் பல முதலைகளால் புரட்டப்படுவதை ஓசையில் இருந்தே ராணி தெரிந்து கொண்டாள். அந்த பயங்கர முடிவை கண்டு அவளை சிறை செய்ய வந்தவர்களின் தலைவனும் திகைத்திருக்க வேண்டும். ஆகவே அவன் எந்த உத்தரவும் இடாமல் திக்பிரமை பிடித்து சில வினாடிகள் நின்று விட்டான். குகையில் அந்த இருட்டில் நிகழ்ந்த அந்த பயங்கர மரணத்தை ராணியை பிடிக்க வந்ததால் கொடுக்க வேண்டி வந்த அந்த கொடூர பலியை நினைத்து அவன் சொல்ல ஒண்ணா திகில் கொண்டான். ஆகையால் குகையில் மௌனமே நிரம்பி நின்றது. அந்த மௌன நிலையின் பயங்கரத்தை, குட்டையில் இருந்த சடலத்தின் எலும்புகளை முதலைகள் தங்கள் பெரும் பற்களால் கரகரவென கடித்து எழுப்பிய சத்தம் உச்ச நிலைக்கு கொண்டு போகவே, ராணியின் இரும்பு இதயம் கூட ஓரளவு நெகிழ்ந்து மாண்டவனின் கோர மரணத்தை நினைத்து துக்கம் வகித்தது. யவன நாட்டு சிறைச்சாலைகளில் அதைவிட கோரமான மரணங்களை பார்த்திருக்கும் ராணி வெகு சீக்கிரம் தன்னை திடப்படுத்திக் கொண்டு எப்படியும் தன்னை சிறை செய்ய வந்தவர்களிடமிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து படிகளை தேடினாள். படிகள் கிடைக்காவிட்டாலும் அவள் மீண்டும் நகரத் தொடங்கியதால் கேட்ட கலவரத்தை கவனித்த வீரர்களின் தலைவன், அதோ அதோ அந்த மூலையில் இருக்கிறாள், பிடியுங்கள் ராணியை என்று சொல்லிக் கொண்டு அவள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தான். அவளை பிடிக்க மீதி இருந்த வீரர்கள் மூவரும் அவர்கள் தலைவனும் குகையை சுற்று வந்தும் பயனில்லாமல் போகவே, டேய் குகையின் முன்புறத்தை மட்டும் சூழ்ந்து கொள்ளுங்கள், முதலை குட்டையை விட்டு விடுங்கள், இவள் அதில் விழுந்து சாவதானால் சாகட்டும், மற்ற மூன்று புறமும் மூவர் வந்தால் இவள் கையில் தட்டுப்படுவாள், நேராக எதிர்பக்கம் வந்தால் இங்கே நான் இருக்கிறேன் என்று கூறவே, வீரர்கள் பிரிந்து மூன்று புறங்களிலும் சுவரை தடவி கொண்டு வந்தார்கள். தலைவனும் நேர்ப்புறமாக தூண்களை துளாவி துளாவி நடந்து வந்தான். இனி தான் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட ராணி தன் மடியில் இருந்து தாளை சர்ப்பம் போன்ற கத்தியை உருவிக்கொண்டாள். அடுத்த வினாடி அந்த கத்தி அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. யாரோ ஒருவன் அவளை குழந்தை போல எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். மறுகணம் நீண்ட வாள் ஒன்றும் அந்த மனிதன் கரத்தில் எழுந்து நான்கு புறமும் சுழன்றது. அவளை தூக்கி கொண்ட மனிதன் வேண்டுமென்றே தன் வாளை இருமுறை குகையின் கருங்கல் தூண்களில் தட்டினான். ராணியை சிறை செய்ய வந்த வீரர்கள் தங்களை தவிர வேறு ஒரு வீரனும் குகைக்குள் வந்துவிட்டான் என்பதையும் அறிந்து கொண்டு வாள்களை உருவிக்கொண்டார்கள். வந்த மனிதன் ராணியை தோளில் போட்டுக்கொண்டு இடது கையால் அவளை பிடித்தபடியே வலது கையால் வாளை சுழற்றி எதிரிகளை சமாளித்துக் கொண்டு அவர்கள் இருந்த திக்கிற்கு நேர் எதிர்ப்பக்கமாக நகர்ந்தான். அவன் காலடி ஓசைகளை கொண்டு அவனை துரத்திய வீரர்கள் வாள்களை வீசி தாக்கத் தொடங்கினார்கள். தன் மீது பாய்ந்த 4 வாள்களையும் நீண்ட தன் வாளால் தடுத்து நிறுத்தி போரிட்டபடியே நகர்ந்தான் அந்த மனிதன். 2 வினாடிகளுக்குள் ராணியை சிறை செய்ய வந்த வீரர்களில் இருவர் நிராயுதபாணி ஆனார்கள். அந்த வீரனுடைய வாளால் சுழற்றப்பட்டு கையில் இருந்து பறந்தோடிய எதிரி வீரர் வாள்கள் கிளாங் கிளாங் என்ற ஒளியுடன் குகை தூண்களில் தாக்கி சலக் சலக் என்று முதலை குட்டையில் விழவே, முதலைகள் வேறு சீறி எழுந்து தரையில் சரசரவென்று ஊறத் தொடங்கின. ராணியை தூக்கி கொண்ட வீரனுடைய கண்கள் அந்த கும் இருட்டில் புலியின் கண்களைப் போல ஒளியிட்டன. வாளும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத தேவாஸ்திரம் போல் சுழன்று அவனை அதிகமாக நெருங்கிய இரு வீரர்களின் மார்புகளிலும் பாயவே அவர்கள் அலறி விழுந்தனர்.
அந்த அலறல் குகை சுவர்களில் தாக்கி எழுப்பிய பயங்கர எதிரொலியுடன் ராணியை தூக்கிக் கொண்டு திடமாக நடந்த அந்த மனிதனின் காலடி ஓசையும் கலந்து கொண்டது. தோளில் இருபுறமும் தொங்கிய ராணியை இடது கையால் அழுத்தி பிடித்துக் கொண்டு குகையின் ஒரு மூலைக்கு ஓடிய அந்த வீரன் அங்கிருந்த படிகளில் தடதடவென்று ஏறிச் சென்றான். அவன் காலடி ஓசையை கொண்டே மீதி இருந்த 2 எதிரிகளும் அவனை பின்பற்றினாலும் எப்பொழுதும் அவர்கள் முகத்தை மிக லேசாக தடவிய அந்த வீரனுடைய நீண்ட வாள் அவர்களை அணுக ஒட்டாமல் செய்து கொண்டிருந்தது. அந்த வாளிடம் இருந்த பயத்தாலோ அல்லது அந்த வீரன் வேறு திசையில் மறைந்துவிட்ட காரணத்தாலோ எதிரிகள் அவனை தொடருவதை கைவிட்டனர். சிறிது தூரம் படிகளில் ஏறிச் சென்ற வீரன் எதிரிகள் தன்னை தொடர்ந்து வரவில்லை என்பதை அறிந்ததும் சிறிது நிதானமாகவே நடக்கத் தொடங்கினான். படிகள் ஏறி முடிந்த இடத்தில் நீண்ட தாழ்வாரம் ஒன்று எங்கோ ஓடியது. அந்த தாழ்வாரத்தின் கோடியில் இருந்த மலர்களின் நறுமணம் காற்றில் மிதந்து வந்தது. வீரன் அவளை அப்பொழுதும் கீழே இறக்காமலே தூக்கிக் கொண்டு தாழ்வாரத்தின் எதிர்வாசலை அடைந்தான். அவனுடைய இடது கையின் அணைப்பிலும் திரண்ட தோளிலும் கிடந்த ராணியும் அந்த உயர் பதவியில் இருந்து கீழே இறங்க இஷ்டப்படாமல் செயலற்று கிடந்தாள். முதலில் குகையில் அவன் கைமேல் பட்ட போதே அவனை இன்னார் என்று அறிந்து கொண்ட ராணிக்கு பயம் எல்லாம் காற்றில் பறந்து புயலில் சிக்கிய மரக்கலம் தரையை அடைவதால் ஏற்படக்கூடிய சாந்தியை அடைந்தாள். அவள் முன்பு ஒரு முறை பூம்புகாரில் தன்னை தூக்கித்தான் சென்றார். ஆனால் அப்பொழுது நான் உணர்விழந்திருந்தேன். இப்பொழுது உணர்வுடன் இருக்கிறேன். அப்பப்பா, இந்த ஆண்மகனுக்குத்தான் எத்தனை பலம், மெல்லிய இந்த கரங்களுக்குத்தான் எத்தனை வலிமை என்று எண்ணி எண்ணி பூரித்தாள் யவனராணி. ராணி அப்படி மனப்பூரிப்பில் இருக்கையில் அவளை கீழே இறக்கிய படைத்தலைவன், இரு ராணி, வருகிறேன் என்று கூறிவிட்டு எதிரே இருந்த பெரும் கதவு ஒன்றை திறக்க முடியாமல் திணறினான். அதை அத்தனை லேசாக திறக்க முடியாது, இப்படி வாருங்கள் என்று அவனை பின்னுக்கு இழுத்த ராணி தான் முன்னே சென்று கதவை தடவி பார்த்து ஒரு ஆணியை திருகவே கதவு சத்தம் எதுவும் செய்யாமல் மெல்ல சுழன்று திறந்து வழியும் கொடுத்தது. அந்த வழியின் மூலமாக வெளி நிலத்திற்கு வந்த ராணி அந்த வீரனான இளஞ்செழியனை பார்த்து, இது கருவூரில் எந்த பகுதி என்று வினவினாள். படைத்தலைவனும் சுற்றும் முற்றும் நோக்கினான். வந்த இடம் காடா நந்தவனமா என்று புரியாத பெரும் விசித்திர பிரதேசமாக இருந்தது. அவனுக்கு ஏதோ காரணமாகவே அந்த நந்தவன பிரதேசத்தில் காட்டு செடிகளையும் முட்புதர்களையும் வைத்திருக்கிறார்கள் என்று மட்டும் புரிந்து கொண்டான். திட்டமாக இடம் எது என்று தெரியாததால், தெரியவில்லை ராணி, எது எப்படி இருந்தாலும் இனி ஆபத்து ஏதுமில்லை, வா போவோம் என்று கூறி ஆசுவாசத்திற்கு அறிகுறியாக பெருமூச்சும் விட்டு அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு ஓர் அடி எடுத்து வைத்தான். ஆனால் அவன் நினைத்தபடி ஆபத்து தீரவில்லை. பக்கத்தில் இருந்த புதர்களில் இருந்து எழுந்த சில முரடர்கள் அவ்விருவர் மீதும் பெரும் கம்பளங்களை திடீரென வீசினார்கள். படைத்தலைவன் வாளிடம் தன் கையை கொண்டு போவதற்குள் அவன் மீது 4-5 பேர் பாய்ந்தார்கள். தலையில் பலமான வாள் ஒன்று இடி போல இறங்கியது. எதிர்பாராத அந்த தாக்குதலால் படைத்தலைவன் கண் இருண்டது. எங்கோ யாரோ தன்னை தூக்கி கொண்டு போவது போன்ற உணர்ச்சி. இருவரையும் ரதத்தில் போடுங்கள் என்று யாரோ உத்தரவிட்டது எங்கோ தூரத்தில் இருந்து பேசுவது போல் அவன் காதில் விழுந்தது. ராணி, ராணி என்று கூப்பிட முயன்ற உதடுகள் அசைந்தனவை ஒழிய சத்தம் வெளியே வரவில்லை. அவ்வளவுதான். பின் அந்த அசைவும் நின்றது, நினைவும் பறந்தது. அத்தியாயம் 32. இவர் வாழ்வில் எத்தனை பெண்கள்? நடுக்காடா நந்தவனமா என்று நிர்ணயமாக சொல்ல முடியாத மரக்கூட்டங்களின் இடையே முளைத்திருந்த முள்புதர்களின் மறைவில் இருந்து எழுந்த முரடர்களால் தாக்கப்பட்டு சுய நினைவை இழந்துவிட்ட சோழர் படையின் உபத்தலைவன் சுரணை வந்து கண் விழித்து நீண்ட நேரம் வரைக்கும் அரை மயக்கத்திலேயே இருந்தானாகையால் தானும் ராணியும் சிக்கி இருப்பது யாரிடம், தங்களை எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் திராணியை இழந்திருந்தான். என்றாலும் வேகமாக சென்ற ஒரு ரதத்தில் தான் கிடப்பதை அறிந்து கொண்டதோடு தன் கன்னத்தில் இழைந்து கொண்டிருந்த பளபளப்பான மற்றொரு கன்னம் கொடுத்த இன்ப ஆதரவால் தன்னுடன் அதே ரதத்தில் ராணியும் கட்டுண்டு கிடக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டான். அந்த அரை மயக்கத்தோடு ராணியின் சரீரத்தின் அண்மை கொடுத்த இன்ப மயக்கமும் படைத்தலைவன் உணர்ச்சிகளை எங்கெங்கோ சுழற்றியதால் அவன் தெளிவாக சிந்திக்கும் சக்தியை அறவே இழந்து
தலையில் அடிபட்ட இடத்திலிருந்து தன் கன்னத்தில் வழிந்தோடிய ரத்தத்தில் ராணியின் கன்னம் இழைந்ததால் அவள் கன்னமும் எத்தனை சிவப்பாக மாறியிருக்கும். இப்படி எதற்காக ஒரு ரத்த பந்தம் எங்களுக்குள் ஏற்படுகிறது என்று ஏதேதோ பித்தனை போல எண்ணி புரண்டு கொண்டிருந்தான் இளஞ்செழியன். அடிபட்டதால் ஏற்பட்ட அரை மயக்கம், ராணியின் அழகாலும் அந்த அழகின் அண்மையாலும் அத்தனை ஆபத்திலும் அவள் தோள் தன் தோளுடன் உராய்ந்து சொல்லிய ஆயிரம் செய்திகளின் உல்லாசத்தாலும் முழு மயக்கமாக மாறி படைத்தலைவனுக்கு போதையை பூர்ணமாக அளிக்கவே அவன் சிந்தை பழைய சிந்தனைகளில் லயித்தது. புகாரின் கடற்கரையில் ராணி என் காலடியில் விழுந்த இரவில் கலங்கரை விளக்கம் வீசிய பொன்னொளியில் கடல் அரசன் அவன் கழுத்து வரை எத்தனை பொன்னலை ஆடைகளை போர்த்து பிரித்தான். நான் அவளை தூக்கிச் சென்றபோது அவள் அழகிய தேகம் எத்தனை மென்மையுடனும் திண்மையுடனும் என் உடலில் இழைந்தது. அவளை கொண்டு போய் புகாரில் என் மாளிகையில் கிடத்திய போது அவள் லாவண்யத்தின் எல்லையை கண்டேன். அப்பொழுது என் மனம் என்ன பாடுபட்டது. அந்த காட்சியை காணவும் சக்தி இல்லாமல் தானே இப்பலாசை விட்டு அவள் மோகன உடலை போர்த்தச் செய்தேன் என்றெல்லாம் எண்ணிய படைத்தலைவனின் நிலையற்ற புத்தியில் அத்தனை காட்சிகளும் வலம் வந்தன. வானக்கரையில் தன் மாளிகையின் மாடி அறையில் அவள் வலையில் தான் விழுந்தது. மிக கேவலமான நிலையில் தன்னையும் அவளையும் குமரன் சென்னி கண்டது. இந்த காட்சிகளும் இளஞ்செழியன் புத்தியிலே சுற்றி சுற்றி வந்ததால் அவன் நாட்டு வாழ்வையும் தன் வாழ்வையும் அடியோடு மறந்தான். தான் அப்போது இருந்த அபாய நிலையை கூட மறந்தான். அடிபட்ட தலையில் அழகுக்கு அடிமைப்படும் எண்ணங்களே நிரம்பி நின்றதால் ரதம் சாலையில் வேகமாக புரண்டோடி 2 முறை திரும்பியதை கூட படைத்தலைவன் கவனிக்க மறந்தான். ஆனால் படைத்தலைவனின் இந்த மயக்கத்தையும் தீர்க்க தமிழ்நாட்டு மண் தன்னால் ஆனவரை முயன்று தன் மேனி மீது உருண்டோடிய ரதத்தின் சக்கரங்களை பல மடிப்புகளில் தட்டுப்பட்டு தூக்கி எறியும்படி செய்ததாலும் தமிழன்னையின் மேனியில் பிறந்து மேனியில் முளைத்து அவளிட்ட உணவில் செழித்து வளர்ந்த ரதத்தின் சக்கர மர துண்டுகளும் இணைப்பு சகடைகளும் ரத ஓட்டத்தில் சட் சட் என்று சத்தம் கிளப்பி நாடு இந்த பாட்டில் இருக்கும் போது இந்த மயக்கமா உனக்கு என்று கேலி செய்வது போல் காதை துளைத்ததாலும் படைத்தலைவன் மெல்ல சுரணை வரப்பெற்று தன் நிலையை ஆராய முற்பட்டு தலையை மெல்ல தூக்கினான். தலையில் ஏதோ பெரும் பாறாங்கல்லை கட்டிவிட்டு இருப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டதால் தலையில் அடி பலமாகவே விழுந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட படைத்தலைவன் சற்று திரும்ப முயன்ற தன் கால்கள் பலமாக பிணைக்கப்பட்டிருப்பதன்றி கைகளும் முதுகு பக்கமாக சேர்த்து வலுவான கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தான். இந்த உணர்வின் காரணமாக தன்னை பிடித்து கட்டியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பணியை திறம்படவே புரிந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட படைத்தலைவன் கட்டுண்ட தன் காலை மெல்ல நகர்த்தி ராணியின் நிலை எப்படி இருக்கிறது என்று பரிசோதித்தான். கட்டுண்ட கால்களை நன்றாக முழங்கால் பகுதியில் வளைத்து ராணியின் கால்களை தன் கட்டை விரல்களால் தடவி பார்த்த இளஞ்செழியன் அவள் கால்களும் நன்றாக பிணைக்கப்பட்டிருப்பதோடு அவள் கால் கட்டில் இருந்து வலிய கயிறு ஒன்று மேற்பக்கமாக ஓடியதை கவனித்து அவள் உடலில் குறுக்கிலும் ஒரு கட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். இப்படி தன்னை விட ஒரு பங்கு அதிகமாக ராணியை பிணைத்திருப்பதில் இருந்து தான் தப்பினாலும் ராணியை தப்பவிடக் கூடாது என்று உறுதி தங்களை பிடித்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட இளஞ்செழியன் என்னை விட ராணியை அத்தனை முக்கியமாக மதிப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாலும் அதற்கு விடை காண முடியாமல் தவித்தான் இளஞ்செழியன். ரதம் வேகமாக 2 சாலைகளில் திரும்பி 3வது சாலையில் ஓட ஆரம்பிக்கவே இனி அனாவசிய சர்ச்சைகளில் ஈடுபடுவதில் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்த இளஞ்செழியன் பாரமாய் இருந்த தலையை தூக்கலாமலே மெல்ல பக்கவாட்டில் புரண்டு பக்கத்தில் கிடந்த ராணியை கவனித்தான். ராணியின் நீலமணி கண்கள் நன்றாக விகசித்து கிடந்தன. 3வது ஜாமம் நடந்து கொண்டிருந்ததால் கிளம்பிவிட்ட பின்னிலவு கிரணங்கள் சாலையின் இரு புறங்களிலும் வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகளின் இடுக்குகள் வழியாக அவ்வப்பொழுது அந்த கண்களின் மீது வட்ட வட்டமாக விழுந்தாலும் ரதமோடிய வேகத்தில் அந்த வட்ட நிலவு குழிகள் வேகமாக மாறி மாறி பதித்ததாலும் கண்களின் சோபை 100 மடங்கு அதிகமாக தெரிந்தது. அவ்வளவு அழகையும் மயக்கத்தையும் தந்த அந்த கண்கள் தன் கண்களை ஏறிட்டு நோக்கி ஏதோ செய்தி சொல்ல முற்பட்டதை கண்ட இளஞ்செழியன் ராணியின் வாயில் துணி அடைக்கப்பட்டிருப்பதை கவனி அவள் வாயில் துணி அடைத்தவர்கள்
தன் வாய்க்கும் அதே தடையை விளைவிக்க முடியாததன் காரணத்தை யூகித்துக் கொண்டான். தலையில் பலமாக தாக்கப்பட்டு தான் சுயநினைவு இழந்து விட்டதால் நீண்ட நேரம் கூச்சலிட முடியாது என்பதை தன்னை தாக்கியவர்கள் நிச்சயித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும், அந்த நிச்சயத்தினாலேயே ராணிக்கு கிடைத்த உபச்சாரம் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் தீர்மானித்துக் கொண்ட இளஞ்செழியன், வாயால் செய்தி சொல்ல முடியாத ராணி கண்களால் என்ன சொல்லுகிறாள் என்பதை அறிய அவள் கண்களை கவனித்தான். ராணியின் கண்கள் ஒரு முறை மேல்புறம் நோக்கி பிறகு ரதத்தின் பக்கவாட்டையும் பார்த்ததை கண்ட படைத்தலைவன் அவள் கண் சென்ற இடங்களில் தன் கண்களையும் ஓடவிட்டான். அந்த ரதத்தின் அமைப்பு இளஞ்செழ் சென்னியின் பந்தய ரதங்களின் அமைப்பை பெற்றிருந்ததையும், யவன ரத போட்டியில் அது பலமுறை கலந்து கொண்டிருப்பதற்கு அறிகுறிகள் இருந்ததையும் கவனித்த இளஞ்செழியன், இந்த ஒற்றை குதிரை ரதத்தில் சரியான புரவி கட்டப்பட்டிருந்தால் அடர்த்தியான தோப்புகளின் வழியாக கூட இதை வேகமாக செலுத்த முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு ரதத்தை ஓட்டுபவன் யார் என்பதை பார்க்க ராணியின் கண்கள் சென்ற திக்கில் தன் கண்களையும் செலுத்தினான். ரதத்தை ஓட்டியவன் யவன ரதம் ஓட்டும் பாணியில் நின்று கொண்டே ரதத்தை ஓட்டிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் அவன் உடையில் இருந்தும், அவன் நின்று புரவியின் முகக்கயிறுகளை பற்றி இருந்த மாதிரியில் இருந்தும் அவன் தமிழ்நாட்டு வீரன் தான் என்பதையும், அதுவும் சேர நாட்டை சேர்ந்தவன் என்பதையும் புரிந்து கொண்டான் படைத்தலைவன். சாலை இருமருங்கிலும் ஓங்கி வளர்ந்திருந்த அடர்த்தியான மரங்கள் முழு நிலவை உள்விட மறுத்ததால் நிழலும் நிலவும் மாறி மாறி வந்த நிலையில் இருந்த ரதத்தில் இருந்து அதிகப்படி தகவல்களை படைத்தலைவனால் உணர முடியவில்லை என்றாலும், முன்னும் பின்னும் ஓடிய குதிரைகளின் குளம்படி சத்தங்களால் சரியான காவலுடனேயே தாங்கள் கொண்டு செல்லப்படுவதை மட்டும் அறிந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு பலமான காவலுடன் செல்லும் போது தப்ப முடியாது. அப்படி இருக்க ராணி எதற்காக ரதத்தின் பக்கத்தில் தன் கண்களை ஓட்டினாள் என்று எண்ணிய படைத்தலைவன் அந்த பக்கத்திலும் தன் கண்களை திருப்பி ராணியினுடைய பார்வையின் பொருளை புரிந்து கொண்டான். ரதத்தில் இருக்கும் இருவரும் தப்புவது எந்த விதத்திலும் சாத்தியமல்ல என்ற உறுதியில் ரதமோட்டிய வீரன் தன் வாளை ரதத்தின் பக்கவாட்டில் செருகி இருந்தான். ரதம் ஓட்டுபவன் நிராயுதபாணி என்பதை வலியுறுத்தவே ராணி அந்த பகுதியில் தன்னை பார்க்க செய்தாள் என்பதை இளஞ்செழியன் அறிந்து கொண்டாலும், இவன் நிராயுதபாணியாய் இருப்பதால் நமக்கு என்ன பயன் என்று யோசித்தான். ஏதேதோ யோசித்து பார்த்தும் தப்ப எந்த வழியும் தோன்றவில்லை படைத்தலைவனுக்கு. முன்னே 4 வீரர்களும் பின்னே 4 வீரர்களும் வேகமாக வந்து கொண்டிருக்க அந்த ரதத்தில் இருந்து எப்படி தப்ப முடியும் என்பது அடியோடு புரியாவிட்டாலும், ஏதாவது சந்தர்ப்பம் அகப்படுமா என்று மட்டும் கண்குத்தி பாம்பு போல ரதமோட்டியை கவனித்துக் கொண்டே இருந்த இளஞ்செழியனை கவனித்த ராணியின் கண்களில் சாந்தி நிலவியது. நிலைமை நெருக்கடியாகும் போது படைத்தலைவன் முகம் மந்தப்பட்டு கண்களும் மங்குவது போல தோன்றும். அந்த பார்வை படைத்தலைவன் வதனத்தில் பூரணமாக படர்ந்து கிடந்ததை கவனித்த ராணி, இதே பார்வைதான் அன்று புகாரின் மாளிகையில் யவன வீரர்கள் இவரை சூழ்ந்து கொண்ட போதும் இருந்தது. ஆகவே விமோசனத்துக்கு வழி கண்டிப்பாக இருக்கும் என்று தன்னை தைரியமும் படுத்திக் கொண்டாள் ராணி. ரதம் அந்த நெடுஞ்சாலையில் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஓரிரு மடிப்புகளில் சக்கரம் எழுந்து விழும் சப்தத்தையும் ரதத்தின் புரவியும் காவல் வீரர் புரவிகளும் ஓடியதால் ஏற்பட்ட குளம்படி ஒலிகளையும் தவிர வேறு ஒலிகள் இல்லாத அந்த இரவில் 3ஆம் ஜாமத்தில் சாலை ஓவென்று பயங்கரமாக இருந்தது. சாதாரணமாக நல்ல காற்று வீசும் சாலை மரங்கள் கூட ரதத்தில் போகும் இருவர் கதி என்ன ஆகுமோ என்ற திகிலால் உற்று பார்த்து கொண்டு சலனமற்று நின்றனவே ஒழிய ராணி ஒருத்தி போகிறாளே என்று மதித்து ஆளவட்டம் வீசக்கூட முற்படவில்லை. அத்தனை நிசப்த இரவில் அந்த நீண்ட சாலையில் ஓடிய அன்ற ஒற்றை புரவி ரதத்தை ஓட்டிய வீரன் கூட இனி அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்ற துணிவினால் ஒரு முறை ரதத்தில் கட்டுண்டு கிடந்தவர்களை பார்த்தான். சிறைப்பட்ட இருவரும் பிணங்கள் போல கிடப்பதைக் கண்ட திருப்தியுடன் புன்முறுவல் செய்து கொண்ட அந்த வீரன் குதிரையின் கடிவாள கயிறுகளை சற்று எடுப்பாய் இருந்த ரதத்தின் முகப்பின் உள்புறத்தில் அழுத்தி செருகவே அந்த கயிறுகளின் நுனிகள் படுத்து கிடந்த இளஞ்செழியன் முகத்தருகே தொங்கின. அப்படி தொங்கிய கயிற்று நுனிகள் முகத்தை தடவியதுமே அதுவரை காணாத பெரும் சாந்தி படைத்தலைவன் முகத்திலே படர்ந்ததை கண்ணை அரைவாசி திறந்து கொண்ட ராணி கவனித்தாள். கடிவாள கயிறுகளை ரதத்தின் உட்புறத்தில் செருகிய பின்பு ரதமோட்டிய வீரன் ரதத்தின் முகப்பில் நன்றாக சாய்ந்து கொண்டு தன் இரு கைகளையும் மார்பில் கட்டி கொண்டான். இரு கால்களை மட்டுமே ஏற்காலில் ஊன்றி
கையை கூட பிடிக்காமல் வெகு வேகமாக செல்லும் பந்தய ரதத்தில் நிற்கக்கூடியவன் சாமானிய வீரனாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட படைத்தலைவன் பக்கத்தில் இருந்த ராணியை அருகில் நகரும்படி சைகை செய்தான். ராணி ஓசைப்படாமல் கடலில் அசையும் வாளை மீனை போல் மிக மிருதுவாக அசைந்து அருகில் வந்தாள். இளஞ்செழியன் மெல்ல மல்லாந்த வாக்கிலிருந்து குப்புற புரண்டு அவள் வாயில் அடைக்கப்பட்டிருந்த துணியை தன் பற்களால் மெல்ல கடித்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டு அவளையும் குப்புற படுக்கும்படி ஜாடை காட்டினான். அவன் கட்டளைப்படி ராணி படுத்ததும் இளஞ்செழியன் மெல்ல தலை நிமிர்த்தி தனக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்த ரதமோட்டியையும் பார்த்து முன்னே பிரிந்த சாலையையும் கவனித்தான். சாலை சற்று தூரத்தில் வலப்பக்கத்தில் திரும்புவதையும் இடது பக்கம் சரிவாக பள்ளமாக இருந்ததையும் பார்த்த இளஞ்செழியன் நடவடிக்கைக்கு தயாராகி மெல்ல தலையை மட்டுமன்றி முழங்கால்களை ஊன்றி உடலையும் சிறிது நிமிர்த்தி கொண்டான். ரதத்திற்கு பின்னால் காவல் புரிந்து வந்த வீரர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாய் இருந்திருந்தால் இளஞ்செழியன் உடல் நிமிர்த்ததை கவனித்திருக்கலாம் அவர்கள். ஆனால் கருவறை விட்டு கிளம்பிய 1.5 ஜாம காலத்தில் சாதிக்க முடியாத எதையும் அதற்கு மேல் படைத்தலைவன் சாதிக்க முடியாது என்ற உறுதியாலும் முன்னாலும் பின்னாலும் ஆயுதம் தரித்த காவல் இருக்கையில் கைகள் கட்டுண்ட ஒருவன் ஏதும் செய்ய முடியாது என்ற நினைப்பாலும் பின் வந்த காவலர் சிலர் வேடிக்கையாக பேசிக்கொண்டே வந்ததால் படைத்தலைவன் செய்கை எதையும் அவர்களால் கவனிக்க முடியாமல் போயிற்று. அவர்கள் கவனித்த போது காரியம் தலைமிஞ்சி போய்விட்டது. சாலையின் திருப்பம் வந்து வலதுபுறத்தில் ரதம் சுழல்வதற்கும் இளஞ்செழியன் தலையை தூக்கி திடீரென்று ரதமோட்டியை பின்பக்கத்தில் பலமாக முட்டி இடப்பக்க சரிவில் உருட்டி விடுவதற்கும் பட்டு கத்தரித்தது போல் நேரம் திட்டமாக வகுக்கப்பட்டதாலும் ஐயோ என்ற பேர் இறைச்சலுடன் ரதமோட்டி சரிவில் உருண்டதால் திகைத்த பின் காவலர் அவனை கவனிக்க சரிவில் ஓட்டுக்கு குதிரைகளை நடத்தியதாலும் கிடைத்த இடைவெளியில் ரத புரவியின் கடிவாள கயிறுகளை உள்புறத்தில் இருந்து பற்களால் கடித்துக் கொண்ட படைத்தலைவன் கையால் ரதமோட்டும் வேகத்தில் வாயாலும் கயிறுகளை அசைத்து ஓட்டவே புரவி கனவேகத்தில் பறந்தது. பின்னால் கேட்ட அலறலால் திடீரென திரும்பிய முன் காவலரின் குதிரைகள் நிதானப்படுவதற்குள் இளஞ்செழியன் ரத புரவி காவலர் வரிசையில் பாய்ந்து ஊடுருவி சென்று விட்டதால் பின்னால் விரைந்த காவலர்களின் புரவிகளும் முன் காவலர் புரவிகளும் மோதிக்கொண்டன. அந்த குழப்பம் ஏற்பட்ட இடைநேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்ட இளஞ்செழியன் சாலையை விட்டு மாறி பக்கத்தில் அடர்த்தியாய் இருந்த தோட்டத்துக்குள்ளே ரதத்தை செலுத்தினான். பல்லால் கடிவாள கயிறுகளை பற்றி ஓட்டி அவன் கண்களால் செய்த ஜாடையை கண்ட ராணியும் ரதத்தில் ஊர்ந்து மெல்ல நிமிர்ந்து படைத்தலைவன் கை கட்டுக்களை பற்களால் கடித்து இழுத்து அவிழ்த்தாள். அவன் பாத கட்டுக்களையும் தன் பற்களால் கடிக்க போன ராணியை தடுத்த இளஞ்செழியன், வேண்டாம் ராணி, காலில் உன் உதடுகள் பட வேண்டாம் என்றான். அதுதான் என் வாக்கியம் பிரபு, தடுக்காதீர்கள் என்னை என்று சொல்லிக்கொண்டே ராணி அவன் கால் கட்டுகளையும் பற்களால் மெல்ல மெல்ல ஏதோ ஒரு பெரும் கடமையை புரிபவள் போல் அவிழ்த்து எடுத்தாள். கையும் காலும் சுதந்திரம் அடைந்து விட்ட படைத்தலைவனுக்கு ஒரு கையால் ரதத்தை செலுத்திக் கொண்டே இன்னொரு கையால் ராணியின் கட்டுக்களை அவிழ்ப்பது ஒரு பிரமாதமான காரியம் அல்ல அல்லவா? ராணியின் கட்டுக்களும் சீக்கிரமே அவிழ்க்கப்பட்டு சுதந்திரம் அடைந்தாலும் அவர்களை பின்னால் துரத்தி வந்த குதிரை வீரர்கள் அவர்கள் சுதந்திரம் எந்த நேரத்திலும் பாதிக்கப்படலாம் என்பதை வலியுறுத்தினார்கள். கை சுவாதீனப்பட்டு விட்டதாலும் எப்பொழுதும் ஆபத்து வந்தால் உற்சாகப்படக்கூடிய இதயத்தாலும் பந்தய ரதங்களை ஓட்டி யவனர்களையே வெற்றி கொண்டதால் உள்ளூர இருந்த பெருமிதத்தாலும் அந்த ஒற்றை புரவி ரதத்தை தோட்ட மரங்களின் குறுகிய பாதைகளில் ஏதோ மந்திரவாதி போல வளைத்து வளைத்து ஓட்டினான் இளஞ்செழியன். மந்திரத்தால் சுழல்வது போல் தோட்டத்தில் சிறு பாதைகளிலும் பறந்து சென்ற ரதம் பலமுறை மரங்களில் பட்டு பட்டு தூளாகிவிடும் போல் இருந்தாலும் மயிரிழையில் விலகிச் சென்று கொண்டிருந்ததை கண்ட ராணி இளஞ்செழியன் கையில் புரவி இஷ்டப்படி திரும்புவதை நினைத்து ஆச்சரியப்பட்டு இவர் சென்ற பிறவியில் எவனரோ என்று நினைத்து மகிழ்ச்சி கொண்டு பின்புறமாக அவனை அணைத்து கொண்டாள். கடிவாள கயிறும் புரவியும் கையில் சிக்கியதும் இளஞ்செழியன் உலகத்தையே மறந்தான். எதிரே தன் கைவண்ணத்தால் அம்பு போல பறக்கும் புரவி, பக்கத்தே சக்கரங்கள் குறுக்கு சட்டங்கள் தெரியாமல் சுழலும் விந்தை, பின்னே ரதம் எழுப்பி துரத்தி வருபவர்களுக்கும் தனக்கும் இடையே இட்ட பெரும் புழுதித்திரை, மேலே இத்தனையையும் பார்த்து நகைத்த விண்மீன்கள், வெண்ணிலவு, இவற்றையெல்லாம் கவனித்து வானவெளியில் ரதமோட்டும் தேவன் போல
அலட்சியமாக புரவியை தூண்டினான் இளஞ்செழியன். ரதத்தின் வேகத்திற்கு இணையாக வர முடியாவிட்டாலும் துரத்தி வந்தவர்கள் ரதத்தை கண் பார்வையில் வைத்துக் கொண்டே தொடர்ந்தனர் அந்த ரதத்தை. இளஞ்செழியனும் அவர்கள் தொடர்வதை நன்றாக உணர்ந்து கொண்டு அவன் பக்கத்தையும் சாலை சென்ற வழியையும் பார்த்தான். கருவூரில் இருந்து ரதம் வெகு தூரம் வந்து விட்டதையும் தான் இருப்பது அநேகமாக சோழ நாட்டு எல்லையே என்பதையும் தீர்மானித்துக் கொண்ட படைத்தலைவன் தூரத்தே தெரிந்த தென்னந்தோப்பையும் அதற்கு மேல் காட்சியளித்த வான விளிம்பையும் பார்த்தான். அக்கம் பக்கத்தில் இருந்த சோலைகளையும் தூரத்தே தெரிந்த மாட மாளிகைகளையும் கவனித்து உறையூரின் எல்லையை தான் அடைந்து விட்டதையும் புரிந்து கொண்டான். இதற்கு பிறகு திட்டமிடுவது மிக சுலபமாகி விட்டது இளஞ்செழியனுக்கு. இளஞ்செட் சென்னிக்கு அடுத்தபடி ரதங்களை செலுத்துவதில் இணையற்றவன் என்று பெயரெடுத்த இளஞ்செழியன் ரதத்தின் புரவியின் காதில் படும்படியாக ஏதோ வார்த்தைகளை கூறிக்கொண்டே ரதத்தை செலுத்தியபடி கடிவாள கயிற்றை இறுக்கி ரதத்தின் முகப்பில் கட்டிவிட்டு ரதம் ஒரு மூலையில் திரும்புகையில் சட்டென்று ராணியை அணைத்துக் கொண்டு ரதத்தின் பக்கவாட்டில் விழுந்து புரண்டு ஒரு புறமாக அவளை இழுத்து கொண்டு பதுங்கினான். ரதம் வெகு வேகமாக தோப்பை கடந்து உறையூரின் பெரும் சாலையை நோக்கி பாய்ந்து சென்றது. அதை துரத்தி கொண்டு வீரர்களும் குதிரைகளை வேகமாக செலுத்திச் சென்றனர். குதிரைகள் கண்ணுக்கு மறைந்ததும் இளஞ்செழியன் எழுந்திருந்து ராணியை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தோப்பின் நிழலில் நடந்து சென்று தூரத்தே தெரிந்த சில விடுதிகளை அணுகினான். ராணி, பத்திரமான இடத்துக்கு வந்துவிட்டோம், பயப்படாதே என்று தைரியம் கூறிய படைத்தலைவன் அவள் கையை பற்றிய வண்ணமே சென்று எதிரே தெரிந்த வீதியை அணுகி ஒரு வீட்டின் கதவை தட்டினான். யாரது என்று மென்மையான குரல் ஒன்று உள்ளே இருந்து கேட்டது. அது பெண் குரல். நான் தான் என்றான் இளஞ்செழியன். உள்ளே யாரோ ஆச்சரியத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டது போல் காதில் விழுந்தது ராணிக்கு. கதவும் அவசர அவசரமாக திறக்கப்பட்டது. வாருங்கள் என்று அழைத்தாள் ஒரு பெண். பேசாமல் படைத்தலைவனுடன் உள்ளே நுழைந்த ராணி அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தாள். தலையில் சுருண்டு தொங்கிய கருங்குழலுடன் சந்திரனை பழிக்கும் அழகை பெற்ற அந்த பெண்ணின் கண்களில் படைத்தலைவனை கண்டதும் அன்பு ஆறாக பெருகுவதை கவனித்த ராணியின் உள்ளத்தில் பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது. படைத்தலைவருக்கு இன்னும் எத்தனை அழகான பெண்களின் நேசம் உண்டு என்று உள்ளுக்குள் எண்ணி சீறினாள் ராணி. அந்த சீற்றத்தை அந்த அழகி பன்மடங்காக விசிறத் தொடங்கி படைத்தலைவனை ஆசை ததும்பும் கண்களுடன் நோக்கி கையில் இருந்த விளக்கையும் ஒரு புறம் வைத்தாள். என் வீடு இப்பொழுதுதான் உங்களுக்கு அடையாளம் தெரிந்ததா என்று கெஞ்சிய அந்த பார்வையின் செவ்விதழ்கள் புன்முறுவலால் விகசித்தன. மிக சுதந்திரமாக படைத்தலைவனின் கையை தன் கையில் கோத்து கொண்டு ராணியை கவனிக்காமலேயே உள்ளே நடந்து சென்றாள் அந்த அழகி. உள்ளே செல்லும் போது இளஞ்செழியனும் அந்த இளமங்கையும் சிரித்து பேசிக் கொண்டது ராணியின் கோபத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போனதன்றி அந்த பெண் படைத்தலைவனை நோக்கி கேட்ட கேள்வி ராணியை அடியோடு அதிர வைத்தது. அதை கூட பொறுத்து கொண்டாள் ராணி ஓரளவு. ஆனால் படைத்தலைவன் அவளுடைய கேள்விக்கு சொன்ன பதில் செச்ச வெட்க கேடு, அவள் உயிரையே அழித்துவிடும் போல் இருந்தது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.